Traders, stock market is all about probabilities and trading is all about risk management. இங்கே 100% ஒர்க் ஆகக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. இதை தெரிஞ்சுக்காமல் நீங்கள் ட்ரேட் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் லாஸஸ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் உங்களுடைய ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ட்ரேட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நான் சொல்கிற எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான். வணக்கம் ட்ரேடர்ஸ், இன்றைக்கி 17/3/2026 செவ்வாய்க்கிழமை நிஃப்டியோட எக்ஸ்பைரி. இன்றைக்கி நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியை பொறுத்து நம்ம மார்க்கெட் ப்ரிவியூவை பார்த்துடலாங்க. அதுக்கு முன்னாடி நேற்று யூஎஸ் மார்க்கெட்டில் என்னாச்சு அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ நேற்று பார்த்திங்கன்னா டவ் ஜோன்ஸ் ஒரு 0.83% பாசிட்டிவாக முடிச்சிருக்கு. ஒரு புல்லிஷான ப்ரைஸ் ஆக்ஷன் அப்படிங்கிறது நடந்திருக்கு. அப்படி இருந்தாலும் டெய்லி டைம் ஃப்ரேமோட ஃபேர் வேல்யூ கேப்லேருந்து ரிவர்சல் ஆகிருக்கு. இதுவுமே நம்ம குறிப்பிடத்தக்க விதத்தில் பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். அண்ட் S&P 1% பாசிட்டிவாக முடிஞ்சிருக்குங்க. இது இன்னும் டெய்லி டைம் ஃப்ரேமோட இந்த ஃபேர் வேல்யூ கேப்பை டச் பண்ணவே இல்லை. பட் இதுவுமே ஒரு புல்லிஷான ப்ரைஸ் ஆக்ஷனை தான் ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸ்பாட்டில் பார்த்திங்கன்னா டவ் ஜோன்ஸ் S&P ரெண்டுமே ஓப்பன் இஸ் ஈக்குவல் டு லோ அப்படின்ட்டு இந்த இடத்துல ஏகப்பட்ட லிக்விடிட்டியை விட்டு போயிருக்கு. அப்படிங்கிறதுனால இந்த ரேலியை சுத்தமாகவே நம்ப முடியாது. அடுத்து பார்த்திங்கன்னா நாஸ்டாக் பார்த்திங்கன்னா ஓப்பன் இஸ் ஈக்குவல் டு லோ மேக் பண்ணலை. 1.12% பார்த்திங்கன்னா பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு. பட் இதுவுமே பார்க்கும்போது உங்களுக்கு கிளியராக தெரியும் ஒரு பேரிஷான ப்ரைஸ் ஆக்ஷன் தான் அப்படின்ட்டு. நல்ல ஒரு லிக்விடிட்டி ஸ்வீப்பை கொடுத்துருக்கு. இங்கே உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். ஒரு ஏற்றி அப்படியே கவுத்து விட்டாங்க கீழே. ஸோ 3 இண்டெக்ஸுமே பாசிட்டிவாக, அதாவது 0.8% to 1% அளவுக்கு பாசிட்டிவாக முடிஞ்சிருந்தாலும் நிறையா ரிவர்சல்ஸ் எனக்கு காமிச்சிருக்கு. அந்த ரிவர்சல் இன்றைக்கி பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கேற்றாப்பில் இப்போ ஆல்ரெடி பார்த்திங்கன்னா டவ் ஜோன்ஸ் ஃபியூச்சர்ஸ் பார்த்திங்கன்னா டவுனில் தான் ட்ரேட் ஆகிட்டு கொஞ்சம் பேரிஷாக தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. டவ் ஜோன்ஸுமே பார்த்திங்கன்னா இதுதான் ஆல்ரெடி லிக்விடிட்டி ஸ்வீப் அடிச்சிடும். அந்த இடத்துலேருந்து ஹெவியாக லிக்விடிட்டி ஸ்வீப் அடிச்சிருக்கு. பட் ஃபர்தராக கீழே வரும்போது பெரிய செல்லிங் ப்ரெஷர் இல்லை. ஸோ இந்த லோவை தாண்டி கன்வின்சிங்காக, அதாவது இங்கே இருக்குது பார்த்திங்களா, இந்த லோவை தாண்டி கன்வின்சிங்காக க்ளோஸ் வச்சா தான் ஃபர்தராக கீழே போக முடியும். ஸோ அது ஒரு மத்தியானத்துக்கு மேலே லண்டன் செஷன் நடக்குமா இல்லை நியூயார்க் செஷன் நடக்குமா அப்படிங்கிறத பார்க்கணும். ஏஷியா மார்க்கெட்டில் என்ன நடந்தாலும் அதுக்கு பெரிய மரியாதையும் மதிப்பும் கிடையாது. ப்ரைஸ் ஆக்ஷனை பொறுத்த வரைக்கும் வால்யூம் ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்படிங்கிற காரணத்தினால. ஸோ என்ன காரணத்தினால யூஎஸ் மார்க்கெட் நேற்று பாசிட்டிவாக முடிஞ்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று தான், ஆயில் ப்ரைஸஸ் கம்மியாச்சு நேற்று. இப்போ பார்த்திங்கன்னா லைட்டாக ஒரு 1.5% அப்பில் இருக்குது. பட் நேற்று பார்த்திங்கன்னா ஆயில் ப்ரைஸஸ் மத்தியானத்துலேருந்தே கம்மியாகிட்டு தான் இருந்துச்சு. நியூயார்க் செஷன் ஓப்பன் ஆனதுக்கப்புறமா அது கம்மியாச்சு. அதன் காரணமாக மார்க்கெட் பாசிட்டிவாக க்ளோஸ் வச்சுருக்கு. ஏன்னா சைட்டாக வரும்னு சொல்லியா சில ஷிப்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இப்போ பாஸ் த்ரூ ஆகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வந்துச்சு. ஓஹோ, இதில் இந்த பிரச்சனைலாம் சரியாயிருச்சு போலையே அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் மார்க்கெட் பாசிட்டிவாக ரியாக்ட் பண்ணியிருக்கு. ஆனால் உண்மை வேறு விதத்தில் இருக்குது. அந்த உண்மையை பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ யூஎஸ் மார்க்கெட் நேற்று ஆயில் ப்ரைஸஸ் விழுந்திருக்கிறங்கிற ஒரே காரணத்தினால பிரச்சனை சரியாக போகுதுங்கிற ஒரு ஹோப்பில் மேலே போயிருக்கு. இப்போ நம்ம இந்தியா ஸ்பெசிஃபிக்காக ஒரு நியூஸ் இல்லை இதே பார்த்துருவோம். இப்போது எதனால் அது ஒரு டுமில் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ட்ரம்ப் ஸ்கோல்ஸ் அலைஸ் யார் யூரோப்பியன் யூனியனை ஃபார் நாட் ஜாயினிங் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்முஸ் மிஷன். என்ன ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்முஸ் மிஷன்? ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்முஸ் சொல்லியா கப்பல்களை பாதுகாப்பாக கொண்டு வர்றது தான் அந்த மிஷன். அதுக்கு அமெரிக்கா தயாராகிக்கிட்டு இருக்குது. அதுக்கு யூரோப்பியன் யூனியன் சப்போர்ட் பண்ண மாட்டேங்குதாம்மா. எதுக்கு அவன் சப்போர்ட் பண்ணணும்? நீ பார்த்த வேலைக்கு எதுக்கு அவன் சம்மந்தமே இல்லாமல் சப்போர்ட் பண்ணணும்? இது நான் கேட்குற கேள்வி. நான் அந்த ட்ரம்ப்பை பார்த்து கேட்கிறேன், நீ என்ன செய்தாலும் இந்த உலகம் உனக்கு சப்போர்ட் செய்ய வேண்டுமா என்று. பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால் ட்ரம்ப் திட்டிருக்காரு. அப்போனா என்ன அர்த்தம்? இந்த பிரச்சனை இன்னும் சரியாகலை அப்படின்னு அர்த்தம். ஏதோ 1-2 கப்பல்களை அவங்க விட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஓகே, பட் எல்லா கப்பலையும் விட்டுருவாங்களா? இந்த பிரச்சனையை சரியாக செய்கிற அளவுக்கு நிலைமை சீராயிடுச்சான்னு கேட்டிங்கன்னா இல்லை, நடக்கலை. அதன் காரணமாக இந்த பாசிட்டிவான ப்ரைஸ் ஆக்ஷனை நம்ம பெருசாக எடுத்துக்க தேவையில்லை. அது மட்டும் இல்லாமல் நம்ம நேற்றே பார்த்துருந்தோம் டெக்னிக்கலாக க்ரூட் ஆயில் இதைத்தான் 92க்கு கீழே போனால் தான் பியரிஷ் ஆகுது அப்படின்ட்டு. நேற்று ஃபால் 92 கீழெலாம் அந்த ப்ரைஸை கொண்டு போகலை. ஸோ அதனால் பியரிஷும் ஆகலை ஃபர்தராக. அதனால தான் இன்றைக்கி மார்னிங் பார்த்திங்கன்னா நேரே 2% அதிகமாக புல்லிஷாக போய்கிட்டு இருக்கு. இதுதான் நிலவரம். அண்டு இந்த பிரச்சனை இன்னும் சரியாகலை அப்படிங்கிறது தான் இன்னொரு அடுத்த நியூஸு. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இந்தியா ஸ்பெசிஃபிக்காக சில நியூஸஸ்லாம் இருக்குது. அதை நம்ம பார்த்துடலாம். இங்கே பார்த்தீங்களா, இப்போ இந்தியாவுக்கும் ஈரானுக்கும் ஒரு நல்ல உடன்படிக்கை போயிட்டு இந்தியாவுடைய அந்த கப்பல்கள் எல்லாம் சைட்டாக வரும்னு சொல்லி அலோவ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ அதற்கு பதிலாக இந்தியா 3 போர்க்கப்பல்களை பார்த்திங்க அப்படின்னா சீஸ் பண்ணி வச்சுருக்கு. நம்மளுடைய இந்தியாவில் கொச்சியில் நின்றுக்கிட்டு இருக்குது. அதை எங்களுக்கு திருப்பி கொடுங்க.
அதை தாண்டி எனக்கு மெடிக்கல் உதவிகள்லாம் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி ஈரான் வந்து நம்மக்கிட்ட கேட்குது. இதை நம்ம இந்தியா பண்ணுறதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அப்படி பண்ணோம் அப்படின்னா இன்னும் ரிலேஷன்ஷிப் வந்து மேம்படும். அதன் காரணமாக இன்னும் நிறைய கப்பல்களை வந்து அவங்க விடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதுனால. பட் அது ட்ரம்ப்பை கோவப்படுத்துமா அப்படிங்கிறதான் இப்போ நம்ம கொஞ்சம் பார்க்க வேண்டிய விஷயமா இருக்குது. இப்போதைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து கொஞ்சம் ஒரு லீவரேஜ் அப்படிங்கிறது நம்மக்கிட்டே இருக்குது, ஈரான்கிட்டே இருக்குது. அதனால் ஒரு உறவு மேம்படுற மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குது. இது ட்ரம்ப் கண்ணை எந்த அளவுக்கு குத்துதுங்கிறதான் பார்க்கணும். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கேஸ் ஷார்ட்டேஜ் அப்படிங்கிறது இந்தியாவில் இருக்குது. பெட்ரோலுக்கும் டீசலுக்கும் பெரிய தட்டுப்பாடு இல்லை, கேஸுக்கு மட்டும் தட்டுப்பாடு இருக்குது. அப்படிங்கிற காரணத்தினால நேற்றே பார்த்துருந்தா ஹிண்டால்கோட ஒரு யூனிட் வந்து ஷட் டவுன் ஆகுது அப்படின்ட்டு. இன்றைக்கி ஜேஎஸ்டபிள்யூட ஒரு யூனிட்டுமே ஷட் டவுன் ஆகுதாமா. நேற்று தான் வந்து மெட்டல் ஸ்டாக்ஸ் வந்து லைட்டாக ரெக்கவர் ஆச்சு. அந்த ரெக்கவரியில் தீய வைக்கிற மாதிரி இந்த மாதிரி ஒரு நியூஸ் வந்திருக்கு. பார்ப்போம் இந்த நியூஸ் எப்படி பாதிக்குது அப்படின்ட்டு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவோட ஹோல்சேல் ப்ரைஸஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு அதிகமாக இருக்குது. ஸோ 2.13% வந்து இயர் இயர் வந்து வந்திருக்கு போல் இருக்குது. மந்த் ஆன் மந்த்துமே வந்து பார்த்திங்கன்னா 1.81% வந்து வந்திருக்கு. ஸோ இது எல்லாமே அதிகமாகுது, வாரின் காரணமாக அதிகமாகுது. இதுவுமே மார்க்கெட்டுக்கு எக்கனாமிக்கெலாம் கொஞ்சம் பேரிஷான விஷயந்தான், வேண்டத்தகாத விஷயந்தான். அடுத்துங்க இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த மிடில் ஈஸ்ட் கான்ஃப்ளிக்ட் வந்திருக்கிறதுனால நிஃப்டி 50யோட ஆனுவல் டார்கெட்டை எல்லாம் விரித்தனமாக குறைச்சி வச்சுருக்காங்க. முதல்ல இந்த சிட்டி குரூப் அப்படிங்கிறது 28,500 அப்படிங்கிற லெவல்லேருந்து 27,000 அப்படின்னு வந்து ஒரு 1,500 பாயிண்ட் வந்து குறைச்சிட்டாங்க. இவனாச்சும் இங்கேருந்து 17% மேலே போகும்னு சொல்கிறான். இந்த நொமுரான்னு ஒருத்தர் இருக்கான் பாருங்க, அவன் 29,300 வெறும் 24,900 குறைச்சி விட்டாங்க. டிசம்பர் வரைக்குமே ப்ரைஸ் 24,900 தான் போகும் அப்படிங்கிறான். கிட்டத்தட்ட இங்கேருந்து 1000 பாயிண்ட் தான், அந்தளவுக்கு தான் போகும் அப்படிங்கிற மாதிரி, வெறும் 7.5% தான் போகும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி வச்சுருக்கிறாங்க. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி மார்க்கெட்டில் மிகப்பெரிய அளவுக்கு பாதகத்தை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. இருங்க, இங்கே ஏதோ கொடுத்துருக்காங்களே ஒஸ்ட் ஹிட் செக்டார் அப்படின்ட்டு. ஸோ இதெல்லாம் தான் வந்து ஒஸ்ட்டு ஹிட் செக்டாராமா, பார்த்துக்குங்க. எல்என்டி ஓகே. எஃப்எம்சிஜியும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெவன்யூ எக்ஸ்போஷர் அதிகமாக இருக்கிறதுனால வந்து வருது. அண்ட் இண்டிகோ நம்ம பார்த்துருக்கோம். இது எல்லாமே வந்து டெய்லியும் கீழே விழுந்துட்டு இருக்கிறது தான். இந்த எல்லாத்துலேயுமே வந்து எக்ஸ்போஷர் அதிகமாக இருக்குது. அதனால் இது எல்லாமே நிஃப்டியை பாதிக்கும். அதனால் நாங்கள் குறைக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி குறைச்சிருக்காங்க. இன்றைக்கான நியூஸ் ஒரு முக்கியமான நியூஸ்னால் நம்ம இதை தான் பார்க்கணும். சரி, ஓகே. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கரண்ட்டாக வேர்ல்டு மார்க்கெட் ஃபியூச்சர்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம். நேற்று என்ன தான் மேலே ஏறி இருந்தாலும் கரண்ட்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா யூஎஸ் ஃபியூச்சர்ஸ் டவுனில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. யூரோப்பியன் ஃபியூச்சர்ஸும் டவுனில் தான் இருக்குது. ஏஷியா மார்க்கெட் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவாக ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஏன்னா நேற்று இருந்த அந்த யூஎஸ் மார்க்கெட் க்ளோஸ் ஆன பாசிட்டிவிட்டியின் காரணமாக பாசிட்டிவாக ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. அதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா எஃப்ஐடிஏ ஆக்டிவிட்டியை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக எஃப்ஐ வந்து செல் தான் பண்ணியிருப்பாங்க. எவ்வளோ செல் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறது தான் நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். என்னன்னு தெரியலைங்க, பயங்கரமாக சுற்றுது இன்றைக்கி. 8,700 கோடி, அடேங்கப்பா. அப்படி இருந்தாலும் டிஐஐ கொடுத்த முட்டை இருக்குது பார்த்திங்களா, கந்தர்வ கோட்டையே அடி போயிடுச்சு. ஏன்னா 12,000 கோடி வந்து பார்த்திங்கன்னா பை பண்ணி வச்சுருக்கிறாங்க. நெட் இன்ஸ்டியூஷன் ஃபிகர் பாசிட்டிவாக இருக்குது. இவ்வளோ பணம் எஸ்ஐபி மூலமாக வந்துக்கிட்டே இருக்குது. நம்மளுடைய ரீட்டைல் ட்ரேடர்ஸ் வந்து என்னானாலும் சரி மார்க்கெட் மேலே போயிருங்கிற நம்பிக்கையில் இன்னும் வச்சுருக்கிறாங்க அப்படிங்கிறது இது காட்டுது. பாவம் ஏமாந்து போயிட்டாங்க. இதுக்கப்புறம் தான் இந்த சிட்டி குரூப்பில் இப்போ தான் டார்கெட் கட் பண்ணியிருக்கு. இதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக இவங்களுக்கு பயம் வரும். நான் வந்து இந்த வீக்கெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிக முக்கியமான வீடியோவோடு வரேன். ஏன் வந்து ஸ்டாக் மார்க்கெட் ஒரு கொஞ்சம் வருஷத்துக்கு உருப்புறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறத பற்றி போடுற ஒரு வீடியோ. கண்டிப்பாக வந்து அதுக்காக வெயிட் பண்ணுங்கள். அண்ட் கிஃப்ட் நிஃப்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 130 பாயிண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா பாசிட்டிவாக ட்ரேட் ஆகி கொண்டிருக்கிறது. ஸோ இன்றைக்கி மார்க்கெட் கேப் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் அப்படிங்கிறது இருக்குது. அந்த கேப் சஸ்டெயின் ஆகுமா அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி இன்றைக்கி எக்ஸ்பைரி அப்படிங்கிறதுனால டெரிவேட்டிவ் டேட்டாவை கொஞ்சம் பார்த்துட்டு வந்துடுவோம். EODOA அனலைசர் முதல்ல ஷார்ட் கவரிங் அப்படிங்கிறது வந்திருக்கு. சேஞ்ச் இன் ஓப்பன் ரெஸ்ட்டுமே 8.56%, பயங்கர பாசிட்டிவான விஷயம். இந்த 2 டேட்டாவுமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் டூப்பர் பாசிட்டிவான விஷயம். அடுத்த ஆப்ஷன்ஸ் பக்கம் போனோம்னா ட்ரெண்டிங் OI இன்ட்ராடேயில் 1.45 வந்து க்ரோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவாக இருக்கிறது. பட் பொசிஷனலாக வந்து பார்த்திங்கன்னா புல்லிஷாக மாறி திருப்பி முடியும் போது பேரிஷாக தான் முடிஞ்சிருக்கு. ஸோ அப்போ ஹையஸ்ட்டாக வந்து 1 crore அளவுக்கு பொசிஷனலாக புல்லிஷாக போயிருக்கு. பட் முடியும் போது ஒரு 49 லட்சம் பேரிஷாக தான் முடிஞ்சிருக்கு. ஸோ மைல்டான ஒரு பேரிஷான விஷயம். ஏன்னா இவ்வளோ தூரம் பாசிட்டிவாக கொண்டு வந்திருக்காங்கல்ல, அதுவே ஒரு பெரிய சாதனை தான். ஏன்னா அந்தளவுக்கு ஷார்ட் கவரிங்கிறது இருந்துச்சு.
அடுத்து பார்ட்டிசிபென்ட் வைஸ் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்பைரி டே அன்றைக்கி மிக முக்கியமான டேட்டா. வழக்கம் போல் எஃப்ஐ கால் ஆப்ஷனை செல் பண்ணி புட் ஆப்ஷனை பை பண்ணி பேரிஷாக இருக்காங்க. ப்ராப் ட்ரேடர்ஸ் வீக்லி எக்ஸ்பைரியை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ப்ராப் ட்ரேடர்ஸ் அவர்கள் 2% அதிகமாக கால் ஆப்ஷனை செல் பண்ணியிருக்கிறாங்க அண்ட் 1% அதிகமாக புட் ஆப்ஷனை பை பண்ணியிருக்காங்க. ஈவன் நேற்று மிகப்பெரிய ரேலி இருந்தாலும் ப்ராப் ட்ரேடர்ஸோடைய ஸ்டான்ஸில் மிகப்பெரிய மாற்றம் இல்லை. அடுத்து அதை விட மிக முக்கியமான விஷயம் கால் ஆப்ஷன் அவங்க செல் பண்ணி வச்சுருக்கிறது தான். இது வரைக்கும் எக்ஸ்பைரி டே அன்றைக்கி அவங்க கால் ஆப்ஷனை செல் பண்ணி மார்க்கெட்டில் மிகப்பெரிய ரேலி வந்து நான் பார்த்ததில்லை. அதற்கு விதிவிலக்காக இந்த கேப் அப் சஸ்டெயின் ஆச்சுன்னா பார்ப்போம், அது மார்க்கெட்டுக்கு நல்லது தான். ஆனால் அதற்கான எந்த சாதகமான சூழ்நிலைகளும் எந்த நியூஸும் வந்து கண்ணுக்கு தட்டுப்படல. அடுத்து பார்த்திங்கன்னா ரீட்டைல் ட்ரேடர்ஸ் வந்து வழக்கம் போல் கால் ஆப்ஷனை பை பண்ணி புட் ஆப்ஷனை செல் பண்ணி ஹெவியாக புல்லிஷாக இருக்கிறாங்க. இன்றைக்கி அவங்க நினச்சது நடக்குமாங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா முன்னாடியே பேசின மாதிரி கிஃப்ட் நிஃப்டி இன்றைக்கி ஒரு கேப் அப் இண்டிகேட் தான் பண்ணிக்கிட்டு இருக்கு. நேற்றுமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ரிவர்சல். ஆனால் நீங்கள் நிஃப்டியை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ரிவர்சல் வந்த இடம் ஏதாவது முக்கியமான இடமானா இல்லை. அதுதான் இந்த ரிவர்சல் மேலே ஒரு டவுட்டை கிளப்புது. ஏன்னா பேங்க் நிஃப்டியில் அது மிக முக்கியமான இடம், பட் நிஃப்டிக்கு அது மிக முக்கியமான இடம் இல்லை. அதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா இது டெய்லி டைம் ஃப்ரேமில் இருக்க ஒரு ஃபேர் வேல்யூ கேப்பு. அந்த ஃபேர் வேல்யூ கேப்பை தொட்டும் தொடாமலும் அதாவது லைட்டாக டச் பண்ணிட்டு ரிவர்சல் அப்படிங்கிறது வந்திருக்கு. ஸோ இந்த கேண்டில் இந்த ஃபேர் வேல்யூ கேப்பை தொட்டுட்டு இந்த கேண்டிலோட அதாவது நேற்றத்தோட கேண்டிலுக்குள்ளேயே வந்துட்டான்னா ஃபர்தராக அது மிகப்பெரிய பியரிஷ்னஸை நிஃப்டியில் ஏற்படுத்துறதுக்கு நிறையா வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. இந்த அதாவது ப்ரீவியஸ் டே ஹைக்கு மேலே நிஃப்டி போகக்கூடிய ஒவ்வொரு பாயிண்ட்டுமே ரெசிஸ்டன்ஸ் தான். இப்போ 100 பாயிண்ட் கேப் அப்படின்னா நிஃப்டி கண்டிப்பாக இதுக்கு மேலே தான் ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் இன்றைக்கி 120 பாயிண்டில் கேப்பில் ஓப்பன் ஆகுதுன்னா அங்கே தான் ஓப்பன் ஆகும். அப்போது அதுக்கு மேலே ப்ரைஸ் ஃபர்தராக போனோம் அப்படின்னா இந்த ப்ரீவியஸ் டே ஹை இருக்குது பார்த்தீங்களா, இந்த ப்ரீவியஸ் டே ஹையை தாண்டி ஒரு 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் புல்லிஷ் ஃபேர் வேல்யூ கேப் வரணும். அப்படி வந்துச்சுன்னா அந்த ஃபேர் வேல்யூ கேப் இன்வெர்ஸ் ஆகிற வரைக்கும் ப்ரைஸ் வந்து மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி மேலே போனாலும் இந்த டேயோட ரேஞ்ச் இருக்குது பார்த்தீங்களா, இது ஃபுல்லாகவே ரெசிஸ்டன்ஸ். ஸோ மேலே ஏகப்பட்ட ரெசிஸ்டன்ஸ் இருக்குங்க. ப்ரீவியஸ் டே ஹைக்கு மேலே 23,500க்கு மேலே ப்ரைஸ் மூவ் ஆகிற ஒவ்வொரு பாயிண்ட்டுமே ரெசிஸ்டன்ஸ் தான். கீழே விழுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. பட் ஒரு மணி நேரம் ப்ரைஸ் வந்து இந்த 23,500க்கு மேலே சஸ்டெயின் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய ரேலியை கொண்டு வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஏன்னா ஒரு மணி நேரம் அவங்களால கீழே இறக்க முடியலன்னு வச்சுங்களேன், 9:15 to 10:15 ஃபஸ்ட்டு 1 ஹவர் கேண்டிலாலே கீழே இறக்க முடியலன்னா அதுக்கப்புறம் இறக்க முடியாது. அதுக்குள்ளே வந்து இன்றைக்கி எக்ஸ்பைரி டே அப்படிங்கிறதுனால ப்ராப் ட்ரேடர்ஸ்லாம் மனசை மாற்றிடுவாங்க. கால் ஆப்ஷனை செல் பண்ணுவாங்க, புட் ஆப்ஷனை மாதிரி செல் பண்ணி விட்டு மார்க்கெட்டை மேலே ஏற்றிடுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு 1 ஹவருடைய ப்ரைஸ் ஆக்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப க்ரூஷியலாக இருக்க போது. அண்டு ப்ரைஸ் வந்து நேற்று பயங்கரமாக வந்து ஒரு நல்ல ஒரு புல்லிஷ் ரேலி கொடுத்துருக்கு. அப்படிங்கிறதுனால இந்த லோ இருக்குது பார்த்தீங்களா, இந்த லோவை தாண்டினா தான் பீரிஷ் ஆக முடியும். அதுதான் வந்து இங்கே நம்ம பார்க்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம். ஏன்னா இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய ரேலி வந்திருக்கு, பயங்கரமான வால்யூம். அந்த வால்யூமை இனிஷியேட் பண்ணவங்க மொத்தமாக இங்கே இருப்பாங்க. அப்போது இதை தாண்டி கீழே போனால் தான் பியரிஷ் அப்படிங்கிறதுனால இந்த அளவுக்கு கீழே வருமா, வரலாம், ஹூ நோஸ். பட் அது ஒரு 400 பாயிண்ட் இருக்குங்க. 400 பாயிண்ட்டா? ஆமாங்க, 400 பாயிண்ட் இருக்குது. ஸோ நிஃப்டி 400 பாயிண்ட் இன்றைக்கி கீழே விழுந்தால் தான் பியரிஷ் ஆகும். அப்படிங்கிறதுனால இன்றைக்கி மோஸ்ட் லைக்லி ஒரு ரேஞ்ச் பவுண்ட் டேயாக இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இப்போது இன்றைக்கி ரேஞ்சு பாருங்களேன், நான் இதுக்கு கீழே போனால் பியரிஷ்ன்றேன், இதுக்கு கீழே போனால் பியரிஷ்ன்றேன். அப்போ எதுக்கு மேலே போனால் புல்லிஷு, இதுக்கு மேலே இது ஃபுல்லாக ரெசிஸ்டன்ஸ் தான், இதுக்கு மேலே போனால் புல்லிஷு. அப்போ இந்த இடத்துல ஃபேர் வேல்யூ கேப் வந்து மேலே போனாலும் அவ்வளோ ஒரு கன்வின்சிங்கான ரேலி எதிர்பார்க்க முடியாது. அப்போ இன்றைக்கி இன்னைக்கு எக்ஸ்பைரி டேக்கான ரேஞ்சே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 700 பாயிண்ட்டுக்கு மேலே இருக்குது. அப்படிங்கிறதுனால இன்றைக்கி அவ்வளோ 700 பாயிண்ட் கண்டிப்பாக 700 பாயிண்ட் ரேலி வராது, ஒரு 200-300 பாயிண்ட் ரேலி வரலாம். அது ஒரு கன்வின்சிங்காக இருக்காது. அதனால் மார்க்கெட் வந்து ரிவர்சல்ஸை கொடுக்கறதுக்கும் ஒரு கன்சாலிடேஷன் ஆகிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அப்படிங்கிறது இந்த அனலைஸ் பண்ணும்போது நம்மளுக்கு தெரியுது. இதை தாண்டி சிபிஆர் என்ன சொல்லுதுங்கிறத பார்த்துருவோம். சிபிஆருமே நேற்று ப்ரீவியஸ் டே ஹையில் இருந்தால் ரிவர்ஸ் ஆகி வந்திருக்கு. பட் சிபிஆருக்கு மேலே முடிஞ்சிருக்கு நேற்று ப்ரைஸ். அதனால் இன்றைக்கி ஒரு அசனிங் சிபிஆர் தான் வரும்னு நினைக்கிறேன். அந்த அசனிங் சிபிஆர் ஒரு வைடு சிபிஆராக இருக்கிறது. இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் இன்றைக்கி கன்சாலிடேட் ஆகிறதுக்கு தான் நிறைய வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிறத சொல்லுது. கீழே வரும்போது சிபிஆர் மேபி ஒரு சப்போர்ட்டை ப்ரொவைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுது. பொறுத்து இருந்து பார்க்கலாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டியும் நேற்று ப்ரைஸ் கொடுத்த கிட்டத்தட்ட அதே ப்ரைஸ் ஆக்ஷனை தான் கொடுத்துருக்கு. பட் ரேண்டமான பிளேஸில் இருந்து பேங்க் நிஃப்டிக்கு ரிவர்சல் வரல. மந்த்லி டைம் ஃப்ரேமோட ஸ்விங் பாயிண்ட் லிக்விடிட்டி ஃபாலோட் பை ஃபேர் வேல்யூ கேப் கீழே இருக்குது. இது ரெண்டுமே கீழே இருக்குது மந்த்லி டைம் ஃப்ரேமில். அங்கேருந்து ரிவர்சலை கொடுத்துருக்கு. பட் இது ஃபேர் வேல்யூ கேப்புக்குள் நுழையவில்லை. அப்படி பார்க்கும் பொழுது இந்த ஃபேர் வேல்யூ கேப்புக்குள்ளே போய் ப்ரைஸ் ரிவர்சல் ஆகி இப்படி வரலாம்.
வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் அதுக்கு ரிவர்சல் சைன் வரணும். அதுக்கு இன்னும் 2 கேண்டில் நம்ம வெயிட் பண்ணோம். ஸோ பேங்க் நிஃப்டியுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபேர் வேல்யூ கேப்புக்குள்ளே நுழையும் போது ஒரு பியரிஷான ப்ரைஸ் ஆக்ஷன் அப்படிங்கிறது கிக்கின் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது உள்ளே போனதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு தெரியும். இன் டர்ம்ஸ் ஆஃப் 5 minutes டைம் ஃப்ரேம் அதே தாங்க, ரெண்டும் ஒரே மாதிரி தானே இருக்குது. அப்போ இது தன்னாக தான் புல்லிஷ் ஆக முடியும். அண்ட் ப்ரீவியஸ் டேக்கு மேலே எவ்வளோ தூரம் வந்து ப்ரைஸ் சஸ்டெயின் பண்ணுதோ அவ்வளோ தூரத்துக்கு ப்ரைஸ் ஃபர்தராக மேலே போகிறதுக்கான வாய்ப்புகளுமே இங்கே அதிகமாகும் அப்படிங்கிறதையுமே நம்ம கணக்கில் எடுத்துக்கணும். என்ன போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாங்க. அண்ட் அதை தாண்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி மார்க்கெட் நடந்துகிட்டு இருக்க அந்த சமயத்தில் க்ரூட் ஆயிலோட ப்ரைஸஸ் அதிகமாகுதா அப்படி சப்போஸ் அதிகமாச்சு அப்படின்னா நம்ம மார்க்கெட் ஏறுறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவாக இருக்கும். அதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ்டிஐஎன்ஆர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ரிவர்சலை கொடுத்துருக்கு இங்கேருந்து. பட் இங்கேருந்து இது ஒரு நல்ல பிரேக் அவுட் மாதிரி தெரியுதுங்க. அதனால் கீழே விழுந்தாலும் இந்த ஆர்டர் பிளாக் இருக்குது பார்த்திங்களா, இங்கேருந்து ப்ரைஸ் ரிவர்ஸ் ஆகி ஃபர்தராக டிப்ரிஷியேட் ஆகி மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் தான் டெக்னிக்கலாக நம்மளுக்கு தெரியுது. அதனால் இங்கே விழுந்த ஃபாலை நான் ஒரு பெரிய ரிவர்சல் சைனாக நான் கன்சிடர் பண்ண மாட்டேன். ஏன்னா இங்கே வந்து பிரேக் அவுட் வந்து ஒரிஜினல் பிரேக் அவுட் மாதிரி இருக்குது. அதனால் நம்மளுடைய பண மதிப்பு வந்து டிப்ரிஷியேட் ஆக அதுவுமே மார்க்கெட்டை பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இன்றைக்கி எக்ஸ்பைரி டே எந்த மாதிரி இப்போ நேற்று வந்து ஒரு மிகப்பெரிய ரேலியை வந்து மார்க்கெட்டில் கொடுத்துருந்தாலும் ப்ராப் ட்ரேடர்ஸும் எஃப்ஐஐயும் வந்து பார்த்திங்கன்னா பேரிஷான பொசிஷனில் தான் இன்னும் இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் ஒரு இப்போதைக்கு மார்க்கெட்டில் காஸ் ஆஃப் கன்சர்னாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். பட் எஃப்ஐஐ பயங்கரமாக விற்றுக்கிட்டு இருக்கிறாங்க. 7,000 கோடி 8,000 கோடி அளவுக்கு விற்றுக்கிட்டு இருந்தாலும் டிஐயை வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக மார்க்கெட்டை சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பாசிட்டிவான விஷயமா தட்டுப்படுது. பட் யூஎஸ் மார்க்கெட் ஃபியூச்சர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ டவுனில் இருக்குது. இது இன்னும் ஃபர்தராக டவுன் ஆச்சுன்னா அதுவுமே கண்டிப்பாக நம்ம மார்க்கெட்டை பாதிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நிறையா நெகட்டிவான விஷயங்கள் தான் சுற்றி இருக்குது. அதுக்கு மத்தியில் ஒரு நல்ல கேப் அப், ஒரு 100 பாயிண்ட்டுக்கு பக்கமாக கேப் அப், இது சஸ்டெயின் ஆகுமா என்ன போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாங்க. அண்ட் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நம்ம இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா இதை ஹைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்டு ட்ரேட் பண்ணுற மற்ற நண்பர்களுக்கும் அதை ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.